என்னடா இது செடிங்களுக்கு நடுவில் காஞ்சி சருகாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நல்லா பச்சைன்னு இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் பச்சைன்னு இருக்கிற புல்லை போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா? செடிங்களுக்கு நடுவில் எப்படி இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணி எடுக்கணும்ல, களை வெட்டி எடுக்கணும். களை வெட்டி எடுத்தால் தான் அதில் வந்து அடி உரம் வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் வந்து அப்படியே இதான் இவ்வளோ புல் எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். சும்மா அப்படியே பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாலே முடியாது. நம்ம மிஷினில் இது பண்ணால் தான் இதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஷினில் வந்து பச்சைன்னு இருந்தாக்கா அது வண்டி ஓடாது. இது வந்து கொஞ்சம் காஞ்சி சருகாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் மருந்து அடித்து இதை வந்து நல்லா புசு புசுன்னு இருக்குங்கண்ணா. நல்லா புசு 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 புசுன்னு எதனா வந்ததுன்னா கூட தெரியாது போல், பாம்பு பூச்சி அந்தளவுக்கு இருக்குது. அதனால தான் மிஷின் வச்சு மருந்து அடிச்சுட்டு காய வச்சுட்டு அடித்து ஒரு 3 நாள் ஆகிருக்கும். 3 நாளில் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா என்னமோ சொன்னாங்க, செடிங்களுக்கு நடுவில் மஞ்சள் கலரில் எப்படி இருக்குது பாருங்கள், காஞ்சி சருகுது. இதை வந்து நல்லா வதங்கிடுச்சுனாக்கா மிஷின் வச்சு ஓட்டுறதோ இல்லை ஆள் வச்சு களை வெட்டி எடுத்துட்டோம்னா க்ளீன் ஆகிடும் பார்க்குறதுக்கு. அப்போ மருந்து வைக்கும்போது செடிங்களுக்கு அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா இது தானே சாப்பிடும், செடிங்களுக்கு கிடைக்காதுல்ல. அதுக்காக தான் இந்த வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.